சமந்தாக்கு இரண்டாவது முறையாக திருமணம் நடந்திருக்கு. இது பல ரசிகர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. இன்னும் சில பேருக்கு ஏன்பா இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தானே, நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு சின்ன புன்முறுவலை மாதிரி தான் கொடுத்துருக்கு. இந்த மாப்பிள்ளை யார் அப்படிங்கிற தேர்தலில் ஏகப்பட்ட இளைஞர்கள் ரொம்ப குறியோடய சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாப்பிள்ளை யார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த மாப்பிள்ளை யார் அப்படின்னா ராஜ் நிதிமோரு அப்படின்னு ஒரு இயக்குனர், படத்தெல்லாம் இயக்குவார்ல அந்த மாதிரி ஒரு டேரக்டர் தான் அந்த ராஜ் நிதிமோரு அப்படிங்கிறவர். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருக்கு திருப்பதி தான் சொந்த ஊர். அவர் அங்கேயே ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு யூஎஸ்க்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பண்ணிக்காக அங்கே போகிறாரு. அந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும் போதே அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு க்ளோஸ் ஆகிறாரு. அவருக்கும் இவருக்கும் சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் யூஎஸ்க்கு போயிட்டாங்க இல்லையா, அங்கே நம்ம ஏதாவது சினிமா தொடர்பாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்கிறாங்க. அதாவது ஷாதி.com அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது. அது அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஏன் இதே அப்படியே ஃபீச்சர் ஃபிலிமில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் ஃபிலிமையும் எடுக்கிறாங்க. அதாவது ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறாங்க. அதாவது இந்தியன் இமிக்ரெண்ட்ஸ் ஃபாரின் வந்தாங்கன்னா எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி காமெடி கடந்த ஒரு ஜானரில் அந்த படம் அப்படிங்கிறது எடுக்கப்படுது. ஸோ அந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது. ஸோ இது அப்படியே நம்ம ஏன் இந்தியாவில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஹிந்தியில் முதல் முறையாக ஒரு படம் எடுக்கிறாங்க. அது என்ன படம் அப்படின்னா 99 அப்படின்னு அந்த படம் தலைப்பிடப்படுது. அந்த படத்தை எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது. அதாவது அந்த ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபிலிம் அப்படின்னு இந்த டியோக்கு அந்த படம் அப்படிங்கிறது அமையுது. அதுக்கடுத்து ஒரு நல்ல இயக்குநர்களுக்கான முகம் இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்கிறதுனால தொடர்ந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் இவங்களுக்கு வருது. இவங்களும் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இவங்களுக்கு அடுத்து வந்த படம் அப்படின்னா ஷோர் இன் த சிட்டி அப்படின்னு ஒரு படம். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 2 படங்கள் இவங்க எடுத்திருந்தா கூட இந்த ஷோர் இன் த சிட்டி அப்படிங்கிறது இந்த விமர்சகர்கள் மத்தியிலையும் இந்த ஆடியன்ஸ் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெறுது. ஏகப்பட்ட அவார்ட்ஸ் அண்ட் பாராட்டுகள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்குது. குறிப்பாக எல்லா லீடிங் மீடியா ஹவுசஸும் இந்த படத்தை பாராட்டுறாங்க. ஏகப்பட்ட அவார்ட்ஸ்க்கு நாமினேட் ஆகுது. ஏகப்பட்ட அவார்ட்ஸு வின் பண்ணுது. ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இந்த படம் கொண்டு போகப்படுது. அதுலேயும் இவங்கெல்லாம் பயங்கரமாக இந்த படம் ஃபீச்சர் ஆனதுனால பெஸ்ட்டு ஹிந்தி ஃபிலிம் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டும் இந்த படத்துக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ இந்தளவுக்கு ஒரு தொடர் வெற்றிகளை பார்த்ததுக்கப்புறமாக அவங்க கொஞ்சம் அப்படியே ஜாலியாக மாற்றவும் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து இவங்களுக்கு என்ன படம் வருது அப்படின்னா கோவா கான் அப்படின்னு ஒரு ஜாலியாக ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியிலலாம் ஒரு நல்ல வரவேற்பை பெறக்கூடிய அந்த வகையில் அந்த படம் அப்படிங்கிறது வருது. இவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. எல்லா படத்தையுமே இவங்க 2 பேரும் ஒரு டியோ தான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால இவங்களுக்கு அந்த தொடர் வெற்றிகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ இந்த கோவா கான் அப்புறமா இவங்களுக்கு ஹாப்பி என்டிங், ஜென்டில்மேன், அப்புறம் அன்பாஸ்ட் இந்த மாதிரி சில படங்கள் வருது. இந்த படங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு மாதிரி மிக்சடு ரிவ்யூ தான் கொடுத்துக்கிட்டு வருது. அதாவது ஆடியன்ஸ் சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. ஒரு மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்படிங்கிற வகையில் தான் இந்த படம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இந்த டேரக்டர்ஸும் ஓரளவுக்கு அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது குறையாமல் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த கோவிடுக்கு அப்புறமா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஒரு பெரிய டோரே திறந்தது இல்லையா, அந்த வகையில் தான் 2019 இவங்க கொஞ்சம் முன்னாடியே ஃபேமிலி மேன் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் எடுத்து வெளியிடுறாங்க. இது பயங்கரமாக ஒரு ஹிட் ஆனதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைக்குது. ஓடிடியில் இன்றைய அளவும் கூட ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் டியோவாக இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஃபேமிலி மேன் சீரியஸ் ஆகட்டும், ஃபர்சி சீரியஸ் ஆகட்டும், அப்புறம் அந்த சிட்டாடல் ஹனி பனியாக இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து ஓடிடியில் வெளியாகிறதுனால ஓடிடியில் இவங்களுக்கு ஒரு நல்ல முகமும் நல்ல வரவேற்பும் கிட்டத்தட்ட இந்த படமோ சீரியஸோ வெளியாகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இவங்களுக்கு பிஸ்னஸ் முடிஞ்சிச்சு. ஒரு நல்ல ப்ராஃபிட்டோடு இவங்க பிஸ்னஸ் முடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வெற்றியான டியோவாக தான் இவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போது இந்த ராஜ் அப்படிங்கிறவர் தான் அந்த சமந்தாவை இப்போ திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ராஜுக்கோட பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே ஷாமலா அப்படின்னு ஒரு பெண்ணோட திருமணம் நடைபெற்றது. அதாவது கடந்த 2015ஆம் ஆண்டு இவங்க 2 பேருக்கும் திருமணம் அப்படிங்கிறது நடைபெற்று ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த நிலையில் அவங்களோட திருமணத்தில் சில மனஸ்தாபங்கள் வந்ததுனால 2022ஆம் ஆண்டு இந்த கப்பல் அப்படிங்கிறவங்க பிரிகிறாங்க. இவங்க பிரிஞ்சதுக்கப்புறமா இவர் தனியாக தான் இருந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சமந்தாவும் கிட்டத்தட்ட உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நாக சைத்தன்யா, அதாவது நாகார்ஜுனாவோட பையன் நாகர் சைத்தன்யாவை கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அடுத்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் சில மனஸ்தாபங்கள் இருந்ததுனால 2021ஆம் ஆண்டு இந்த இணையும் பிரிகிறாங்க அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு இல்லை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த ஃபேமிலி மேன் சீரியஸ் மூலிமா தான் வருது. இவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பத்துலேருந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் கூட சமந்தாவே போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போவே இவங்க 2 பேரும் டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் அப்படிங்கிறது பரவுது. ஆனால் அவங்களோட பிஆர்ஓ இதெல்லாம் உண்மை இல்லை, எல்லாம் ரூமர்ஸ் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. இப்போ இந்த நிலையில் தான் டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு
கோயம்புத்தூரில் லிங்கா பைரவி கோயிலில் இவங்க 2 பேருக்கும் திருமணம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. இது வந்து சமந்தாவே அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதை வந்து பல பேர் வந்து விமர்சிக்கிறாங்க. என்னப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப நார்மலாக போயிடுச்சு, அதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அவரும் ஒரு மாதிரி செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுனால இதை வந்து பல பேர் ஏற்றுக்கொள்ளாங்க, பல பேர் விமர்சிச்சிட்டும் இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த 2 பேருக்கும் வந்து ஒரு மனமுத்து போய் இவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணம் வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் பரவலாக சொல்லாமல் திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 30 பேர் மட்டும் தான் இந்த திருமணத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும் தான் இந்த திருமணத்தில் இருந்திருக்காங்க. இந்த திருமண செய்தி வந்து இதுக்கு முன்னாடியே வெளியிடாமல் திருமணம் நடந்த அன்னைக்கு தான் இந்த செய்தி அப்படிங்கிறது வெளியே ஆகிற அளவுக்கு இது ரொம்ப எப்படி சொல்கிறது, யாருக்கும் தெரியாமல் ரொம்ப சீக்கிரட்டாக ஒரு மாதிரி ஃபாலோ பண்ண மாதிரி சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ இந்த நிலையில் தான் பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருந்தாலும் சமந்தா அவர்களோ இல்லை ராஜ் நிதிமூர் அவர்களோ இன்றைக்கி வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்ல முடியும். மறுபக்கம் நாக சைத்தன்யா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவங்க ஒரு ஹீரோயினான ஷோபிதா அவங்கள ஏற்கனவே திருமணம் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வெவ்வேறு திருமணங்கள், ஒரு திருமணத்தில் வந்து மனக்கசப்பு வந்துருச்சு அப்படின்னா அதோட முடங்கி போகாமல் இல்லை பழையபடி தனியாகவே இருக்காமல் அடுத்த வாழ்க்கைக்கு முன்னேற்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் பார்த்துட்ருக்காங்க. இதை பல பேர் விமர்சிச்சா இருந்தாலும் பல பேர் ஆதரிச்சிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அந்த ராஜ் நிதிமூரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் அவரோட ஃபிலிமோகிராஃபியோ பற்றியோ இல்லை அவர்கிட்டேருந்து உங்களுக்கு பிடித்தமான படங்கள் எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்.